திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் புனித நீராடும் பொழுது பக்தர் தவறவிட்ட 5 பவுண்ட் தங்கச்சங்கிலியை தேடி தந்த கடல் பாதுகாப்பு குழுவினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். அப்படியே பார்த்தியா கூடுதல் தகவலை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். வணக்கம் பவானி, இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து கடலில் புனித நீராடிய பின் முருகனை வழிபட்டு செல்வது வழக்கம். அவ்வாறு வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின் முருகனை வழிபட்டு செல்வர். இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தரிசனம் செய்வதற்காக தூத்துக்குடி சிவஞானபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரின் மனைவி ஜோதி மற்றும் உடன் பிறந்த தங்கையான வாசுகி என்பவர் தனது குடும்பத்துடன் வருகை தந்து கடலில் புனித நீராடி கொண்டிருக்கும் பொழுது வாசுகி கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் தங்கச்சங்கிலியை கடலில் தவறி விழுந்து காணாமல் போனது. உடனே திருச்செந்தூர் கடற்கரையோரம் அமைந்துள்ள புறங்காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவலர்கள் உடனடியாக கடலில் பாதுகாப்பு பணியாளர்களுக்கும் சிப்பி எடுக்கும் தொழிலாளர்களுக்கும் தகவலை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட சிப்பி எரிக்கும் தொழிலாளர்கள் மற்றும் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் சிவராஜா என்பவர் தலைமையில் முழுமையாக விடாமுயற்சியாக தங்கச்சங்கிலியை தேடி வந்த நிலையில் கடல் பாதுகாப்பு பணியாளர் வேலுச்சாமி என்பவர் கடலில் தேடும் பொழுது தங்கச்சங்கிலி அவர் கையில் சிக்கியது. தங்கச்சங்கிலியை தேடி கண்டுபிடித்த கடல் பாதுகாப்பு பணியாளர் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த பின்பு தொலைந்த வாசுகியின் தங்கச்சங்கிலியை அவரது சகோதரி ஜோதியிடம் காண்பித்து கழுத்தில் அணிந்திருந்த வாசுகியின் தங்கச்சங்கிலி இதுதானா என்று உறுதிப்படுத்திய பின்னர் அதன் உரிமையாளரான சகோதரியான பக்தர் ஜோதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடலில் தொலைந்த 5 பவுன் மதிப்பிலான தங்கச்சங்கிலியை தேடி உரியவரிடம் ஒப்படைத்த இந்த சம்பவம் அங்கிருந்த காவலர்கள் மற்றும் பக்தர்கள் மத்தியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் அவர்களுக்கு பாராட்டுகளும் தற்பொழுது குவிந்து வருகின்றது. நன்றி பவானி, உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.